இந்த கூட்டணியை விமர்சிக்கிறதுக்கெல்லாம் ஒரு ஒரு தகுதி வேணும். ஏன்னா நிச்சயமாக இந்த கூட்டணியில என்ன குறை சொல்றாரு அவரு? இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இது நியாயமா இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க. இப்போ ஒரு கட்சியினுடைய தலைவராக ஒரு குறிப்பிட்ட ஒரு வாக்குகளை திட்டமிட்டு அவர் 2 தொகுதியில் போய் போட்டிடுறாரு. அதே மாதிரி இப்போ அவருடைய பேர் ஜோசப் விஜய்னு இதில் போட்டிருக்காங்க. இது வரைக்கும் நமக்கு விஜய்னு தான் தெரியும். இன்னைக்கு தான் அவர் ஜோசப் விஜய்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் சமீபமாக ஒரு வருடங்களுக்கு முன்னாடி அவருடைய தந்தையார் சந்திரசேகர் இயக்குனர் தாய் மதத்துக்கு திரும்பிட்டேன்னு சொல்லியிருக்காரு. தாய் மதத்துக்கு திரும்பிட்டேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இவர் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்னும் டீப்பெல்லாம் உள்ள போகலாம். பட் நீங்க ஒரு கட்சி தலைவர், அந்த பொறுப்பை உணர்ந்து நீங்க பேசணுங்கிறது என்னுடைய சின்ன வேண்டுகோள். மரியாதை கொடுப்போம். சிறுபான்மையர் ஓட்டெல்லாம் அவ்வளவு ஈஸியெல்லாம் கவரெல்லாம் முடியாது. கருணாஸ் சார், உங்களோட பிரச்சனை என்ன? எங்கள் அண்ணனோட பேரா? எங்கள் அண்ணனோட பேர் சி ஜோசப் விஜய் அப்படிங்கிறது மட்டும்தானே உங்களுக்கு தெரியும். அவரோட பேர் என்ன தெரியுமா? சி முகமது ஜோசப் விஜய் ஐயங்கார். இப்போ உங்கள் பிரச்சனை சால்வ்டா? இன்னும் எவ்வளோ வருஷம் நீங்கள் இதே மதம் ஜாதி அவர் பேர் என்னவா இருந்தா உங்களுக்கு என்ன சார்? நல்லது பண்ணணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும், அதுதான் சார் முக்கியம். அதுக்கு பேர் தான் சார் அரசியல். உங்களுக்கு எவ்வளவு இருந்தால் பப்ளிக் ஃபோரமில் அவர் என்ன ஆள், அவர் என்ன ஜாதி, அவர் பேர் என்ன, அவர் கிறிஸ்மஸ்க்கு என்ன செஞ்சார், வாழ்த்து தெரிவித்தாரா, வாழ்த்து தெரிவிக்கலையா? நீங்களாம் சார் எங்கர் ஜென்ரேஷன்லாம் எங்கேயோ என்னென்னமோ அவங்களோட தாட் ப்ராசஸ் எல்லாம் எங்கேயோ இருக்குது சார். நீங்கள் என்ன சார் இன்னும் சிறுபான்மை ஜாதி மதம் அதெல்லாம் போய்ந்தே சார், போய்ந்தே. என்ன ஒரு மென்டாலிட்டி சார் உங்களுக்கு? பா, இதுக்கு மேலே இதை பற்றி பேசுகிறதில்ல. வணக்கம்.